Hi students, welcome to our channel. So 11th standard English exam முடிஞ்சது. பயோமேஸ் குரூப் எடுத்துக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் பயாலஜி வந்து நடக்குது. இந்த பயாலஜிக்கு ஒரு 6 நாள் டைம் இருக்கு. இந்த 6 நாளுக்கான ஸ்டடி பிளானரும் இந்த பயாலஜிக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் என்னன்றதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் என்னன்றதையும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 10ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சுது. ஸோ 11, 12, 13, 14, 15, 16 6 நாள் டைம் இருக்குது. 17ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்குது. சரியா? இப்போ இந்த 6 நாள் எப்படி நீங்க படிக்கலாம்? 2 விதமான ஸ்டடி பிளானர் கொடுத்துருக்கேன். ஒன்று, இந்த 6 நாளுமே நாங்கள் பயாலஜியே படிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 நாளுமே பயாலஜி படிக்கிறது மாதிரி ஸ்டடி பிளானர் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை சார் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு நாளும் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாளும் டைம் ஒதுக்கிட்டு மீதி 4 நாள் பயாலஜி படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. சரியா? ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ 10ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங் 6:30 to 10:30 டைம்ல பயோபாட்னி சாப்டர் 1, 2 அப்புறம் 5:30 to அப்புறம் மறுநாள் இதோட முடிஞ்சிருக்கு. சரியா? 11ஆம் தேதி காலையில 5:30 to 7:30 புக் பேக் 1 மார்க் கொஸ்டின், 9 to 12 பயோபாட்னி சாப்டர் 7, 1:30 to 4:30 பயோபாட்னி சாப்டர் 8, 5:30 to 8:30 பயோபாட்னி சாப்டர் 10, 11 நைட்டு 9 to 10 ஒரு டைம் இந்த 4 சாப்டரையும் அப்படியே படிச்சது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் 12ஆம் தேதி அன்னைக்குன்னு காலையில 5:30 to 7:30 டைம்ல புக் பேக் 1 மார்க் கொஸ்டின், 9 to 12 பயோஸ்வாலஜி சாப்டர் 3, 1:30 to 4:30 பயோஸ்வாலஜி சாப்டர் 4, 5:30 to 8:30 பயோஸ்வாலஜி சாப்டர் 5, அதே போல நைட்டு 9 to 10 ரிவிஷன். இந்த 3 சாப்டர்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து 13ஆம் தேதி காலையில 5:30 to 7:30 புக் பேக் 1 மார்க் கொஸ்டின், 9 to 12 பயோஸ்வாலஜி சாப்டர் 8, 1:30 to 4:30 பயோஸ்வாலஜி சாப்டர் 9, 5:30 to 8:30 பயோஸ்வாலஜி சாப்டர் 1 and 2, 9 to 10 ரிவிஷன். அந்த 4 சாப்டரையும். அப்புறம் 14ஆம் தேதி காலையில 5:30 to 7:30 இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின், 9 to 12 பயோபாட்னி சாப்டர் 12, 1:30 to 4:30 பயோபாட்னி சாப்டர் 13, 5:30 to 8:30 பயோபாட்னில சாப்டர் 14, 15, அப்புறம் 9 to 10 வந்து ரிவிஷன். அப்புறம் 15ஆம் தேதி காலையில 5:30 to 7:30 இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின், 9 to 12 பயோஸ்வாலஜில சாப்டர் 6, 7, 1:30 to 4:30 பயோபாட்னில சாப்டர் 3, 4, 5:30 to 8:30 பயோபாட்னில சாப்டர் 5, 6, 9 to 10 ரிவிஷன். பார்த்தீங்கன்னா போர்ஷனே முடிஞ்சு. ஸோ 5ஆவது நாளே போர்ஷன் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 16ஆம் தேதி என்ன பண்றோம்னா மறுபடியும் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா போர்ஷன்ஸையுமே ஒரு தடவை ரீகால் பண்ணி முடிச்சிருங்க. இது ஒன் டைப் ஆஃப் ஸ்டடி பிளானு. ஒரு நாள் கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு நாள் பிசிக்ஸ்க்கும் அலாட் பண்ணிட்டு மீதி 4 நாள் பயாலஜி படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளானர் தான் இது. ஸோ இந்த 10ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து 11ஆம் தேதி ஃபுல் டே என்ன பண்றீங்கன்னா கெமிஸ்ட்ரியில சாப்டர் 1, 2, 3, 4, 5 இந்த 5 சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. அக்கௌண்டன்சில சாப்டர் 3, 4, 5, 6 ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு முடிக்கிறீங்க. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு 12ஆம் தேதி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 5:30 to இந்த ஃபுல் டே. சரியா? ஃபுல் டே என்ன பண்றீங்கன்னா பிசிக்ஸ் சாப்டர் 1, 2, 3, 4 ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் 1, 2, 3, 4 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த 2 நாள், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் பிசிக்ஸ், மீதி 4 நாள் பயாலஜி. 13ஆம் தேதி காலையில 5:30 to 7:30 புக் பேக் 1 மார்க், 9 to 12 பயோபாட்னி சாப்டர் 7, 8, 1:30 to 4:30 பயோபாட்னி சாப்டர் 12, 13, 5:30 to 8:30 பயோபாட்னி சாப்டர் 14, 15, 9 to 10 பயோபாட்னி சாப்டர் 1. அடுத்த 2வது நாள் 14ஆம் தேதி 5:30 to 7:30 புக் பேக் 1 மார்க் கொஸ்டின், 9 to 12 பயோஸ்வாலஜில சாப்டர் 8, 9, 1:30 to 4:30 பயோஸ்வாலஜில சாப்டர் 3, 4, 5:30 to 8:30 பயோஸ்வாலஜில சாப்டர் 1, 2, 9 to 10 பயோஸ்வாலஜில சாப்டர் 5. அடுத்து 15ஆம் தேதி காலையில 5:30 to 7:30 புக் பேக் 1 மார்க், சரி இன்டீரியர் 1 மார்க், 9 to 12 பயோஸ்வாலஜி 6, 7, 1:30 to 4:30 பயோபாட்னி 3, 4,
5:30 to 8:30 பயோபாட்னி 5:6 9 to 10:30 பயோபாட்னி பயோசுவாலஜி சாப்டர் 10. மறுநாள் 16ஆம் தேதி காலையில இன்டீரியர் 1 மார்க் 9 to 12:30 பயோபாட்னி சாப்டர் 10 11 1:30 to 4:30 பயோபாட்னி 2 9 2 செகண்ட் சாப்டர் 9th சாப்டர் அதோட முடிஞ்சிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம் ஃபுல்லா நீங்க மறுபடியும் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரீகால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் போர்ஷன்ஸையும் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம். சரியா? சரி, ஓகே. இதான் வந்து ஸ்டடி பிளானர். இப்போ அடுத்தது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? பயாலஜியில் பயோ பாட்னிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பயோசுவாலஜிக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாருங்க. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டே 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துலாம், அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம், வளர்மாற்றம் மற்றும் சிதைவு மாற்றம் வேறுபாடு. வாட் இஸ் விரியான்? விரியான் என்பது யாது? லிஸ்ட் அவுட் த மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 5 பெரும்பிரிவு வகைப்பாட்டின் நிலைகள். டிஃபரன்ஷியேட் ஹோமோமரஸ் அண்ட் ஹெட்ரோமரஸ் லைக்கன்ஸ், ஹோமியோமரஸ் ஹெட்ரோமரஸ் வேறுபாடு. வாட் இஸ் மெக்காசியா அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், பூஞ்சை வேதிகள் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம். ரைட் ஷார்ட் நோட் அண்ட் பைனரி ஃபிஷன், இரு பிளவுறுதல் என்றால் என்ன. வாட் இஸ் ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன், சந்ததி மாற்றம் என்றால் என்ன. டிஃபரன்ஷியேட் ஹாலோனிட்டிக் அண்ட் டிப்ளோனிட்டிக் லைஃப் சைக்கிள், ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல் மற்றும் இரட்டை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல் வேறுபடுத்துக. வாட் இஸ் பிளெக்டோஸ்டீல், பிளெக்டோஸ்டீல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விவரி. வாட் இஸ் யூ ஸ்டீல் வித் எக்ஸாம்பிள், யூ ஸ்டீல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டிஃபரன்ஷியேட் மோனாக்சிலிக் அண்ட் பிக்னாக்சிலிக், மனோசைலிக் மற்றும் பினோசைலிக் வேறுபடுத்துக. லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ், பிரையோஃபைட்களின் பொது பண்புகளை பட்டியலிடுக. டிரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட், வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறி. டிஃபைன் பிலோடாக்சி, இலை அமைவு என்றால் என்ன. டிஃபரன்ஷியேட் பிலோக்ளைட் அண்ட் கிளாடோட், இலைத்தொழில் தண்டு குறி இலைத்தொழில் தண்டு வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் அவிசேனியா அண்ட் ட்ராப்பா, அவிசேனியா ட்ராப்பா வேறுபடுத்துக. வாட் இஸ் பிலோம், இலை தொகுதி என்றால் என்ன. டிஃபைன் ஐஸ், கண்கள் என்றால் என்ன. லிஸ்ட் அவுட் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம், தண்டின் முதல்நிலை பணிகளை யாவை. லிஸ்ட் அவுட் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லீஃப், இலையின் முதல்நிலை பணிகள் யாவை. டிஃபைன் எபிஃபைட்டிக் ஆர் வெலமன் ரூட், தொற்று அல்லது வெலாமன் வேர்கள் வரையறு. சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட், உறிஞ்சி அல்லது ஒட்டுண்ணி வேர்கள் வரையறு. ஹவு ரூட் கிளைம்பர்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்டெம் கிளைம்பர்ஸ், வேர் ஏறு கொடிகள் எவ்வாறு தண்டு ஏறு கொடிகளிலிருந்து வேறுபடுகிறது. கம்பேர் சிம்போடியல் பிரான்ச்சிங் அண்ட் மோனோபோடியல் பிரான்ச்சிங், வரம்பற்ற கிளைத்தலையும் வரம்புடைய கிளைத்தலையும் ஒப்பிடுக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேஸ்மோஸ் அண்ட் சைமோஸ், ரசீம் மற்றும் சைம் வேறுபடுத்துக. வாட் இஸ் மோனேசியஸ் பிளான்ட், ஆண் பெண் மலர் தாவரங்கள் என்றால் என்ன. டிஃபைன் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், ஆரச்சீரமைவு வரையறு. வாட் இஸ் ஏஸ்டிவேஷன், இதழமைவு என்றால் என்ன. டிஃபைன் பாலினியம், பாலினியம் என்றால் என்ன. லிஸ்ட் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட்ஸ், விதையின் பணிகளை பட்டியலிடுக. ரைட் த ஃப்ளோரல் ஃபார்முலா டு ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், மலர் சூத்திரம் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். வாட் இஸ் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட், கருவுரா சூலகக்கனி என்றால் என்ன. வாட் இஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட், பொய்க்கனி என்றால் என்ன. வாட் இஸ் பர்சிஸ்டன்ட், நிலைத்தவை என்றால் என்ன. வாட் இஸ் டாக்ஸானமி, வகைப்பாட்டியல் என்றால் என்ன. வாட் இஸ் டாக்ஸானமி ஹைரார்கி, வகைப்பாட்டியலின் படிநிலைகள் என்றால் என்ன. டிஃபரன்ஷியேட் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், வகைப்பாட்டியல் மற்றும் குழும பரிமாண வகைப்பாட்டியல் வேறுபாடு. வாட் இஸ் டாக்ஸானமிக் ஐட்ஸ், வகைப்பாட்டு துணைக்கருவிகள். ஷார்ட் நோட் அண்ட் யூசஸ் ஆஃப் ஹெர்பேரியம், ஹெர்பேரியத்தின் பயன்கள். டிஃபைன் டிஎன்ஏ பார்கோடிங், டிஎன்ஏ வரி குறியிடுதல். வாட் இஸ் கிளாடிஸ்டிக்ஸ், கிளை பரிமாணவியல் வகைப்பாடு. டிஃபைன் செல் தியரி, செல் கொள்கை. லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், உட்கருவின் பணிகள். டிரா நீட் டயக்ராம் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகத்தின் அமைப்பு. நீட் டயக்ராம் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியத்தின் அமைப்பு. ஸ்டேட் த புரோட்டோபிளாசம் தியரி, புரோட்டோபிளாச கொள்கை. வாட் இஸ் பாகோசைட்டோசிஸ், உள் விழுங்கும் செயல். ஷார்ட் நோட் ஆன் ரிபோசோம்ஸ், ரைபோசோம்கள். டிஃபைன் செல்ஸ், செல் சைக்கிள், செல் சுழற்சி என்றால் என்ன. ரைட் ஷார்ட் நோட் ஆன் G0 ஃபேஸ், G0 நிலை பற்றி குறிப்பு வரைக.
வாட் இஸ் சினாப்சிஸ்? சினாப்சிஸ் என்றால் என்ன? வாட் ஆர் கயாஸ்மாட்டா? கயாஸ்மாக்கள் என்றால் என்ன? டிஃபரன்ஷியேட் சைட்டோகைனசிஸ் இன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். தாவர செல்களிலும் விலங்கு செல்களிலும் சைட்டோகைனசிஸ் வேறுபடுத்துக. டிஃபைன் டைரக்ட் செல் டிவிஷன். ஏ மைட்டாசிஸ் நேர்முக பகுப்பு. வாட் இஸ் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்? ஒத்த மின்னிய புள்ளி என்றால் என்ன? வாட் இஸ் நியூக்ளியோடைடு? நியூக்ளியோடைடு என்றால் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூக்ளியோடைடு அண்ட் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு வேறுபாடு. ரைட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ அமிலத்தின் அமைப்பு. வாட் இஸ் மெட்டபாலைட்ஸ்? வளர்சிதை மாற்ற பொருட்கள் என்றால் என்ன? லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். நொதிகளின் பண்புகள். டிஃபைன் ஹாலோ என்சைம் அண்ட் அப்போ என்சைம். முழு நொதி மற்றும் அப்போ என்சைம். வாட் இஸ் எக்ஸார்ச் அண்ட் என்டார்ச்? வெளிநோக்கு சைலம் மற்றும் உள்நோக்கு சைலம் என்றால் என்ன? வாட் ஆர் சப்சிடரி செல்ஸ்? துணை செல்கள் என்றால் என்ன? டிஃபைன் ட்ரைகோபிளாஸ்ட். வேர்த்துவி செல்கள் என்றால் என்ன? வாட் இஸ் ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸ்? ஆரப்போக்கு வாஸ்குல கற்றைகள் என்றால் என்ன? வாட் இஸ் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ்? காஸ்பேரிய பட்டைகள் என்றால் என்ன? டிஃபைன் பாசிட் செல். வழிச்செல்கள் என்றால் என்ன? ரைட் ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபெல். இலையிடை திசு என்றால் என்ன? வாட் இஸ் கிரான்சீத்? கிரான்சுரை என்றால் என்ன? கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஆக்கு திசுக்களின் பண்புகள். வாட் இஸ் செகண்டரி growth? இரண்டாம் நிலை வளர்ச்சி என்றால் என்ன? டிஃபரன்ஷியேட் போரஸ்வுட் அண்ட் நான் போரஸ்வுட். துளைக்கட்டை மற்றும் துளைகளற்ற கட்டை. வாட் இஸ் ஆனுவல் ரிங்ஸ்? ஆண்டு வளையங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ப்ரிங்வுட் அண்ட் ஆட்டம்வுட். வசந்தகால கட்டை மற்றும் குளிர்கால கட்டை. டென்ட்ரோக்ரோனாலஜி. மர வயதியல். டைலோசஸ் தைலோஸ்கள். லென்டிசல் பட்டை துணை. பார்க் பட்டை. டிஃப்யூஷன் பரவல். இம்பிபிஷன் உள்ளீர்த்தல். ஆஸ்மோசிஸ் சவ்வோடு பரவல். பிளாஸ்மோலைசிஸ் பிளாஸ்மா சிதைவு. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எதிர் சவ்வோடு பரவல். அசென்ட் ஆஃப் சாப் சாரேற்றம். ஆன்டி டிரான்ஸ்பிரண்ட் பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பிரண்ட் தாவர நீராவி போக்கு தடுப்பான்கள். கட்டேஷன் நீர்வடிதல். ஃப்ளோயம் லோடிங் ஃப்ளோயத்தின் உணவேற்றம். டானன் ஈக்குலிபிரியம் டோனன் சமநிலை. கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் தீர்வுகட்ட செறிவு. ஹைட்ரோபோனிக்ஸ் நீர் ஊடக வளர்ப்பு. ஏரோபோனிக்ஸ் காற்றூடக வளர்ப்பு. நைட்ரிஃபிகேஷன் நைட்ரேட் ஆதல். நைட்ரேட் அசிமிலேஷன் நைட்ரேட் தன்மயமாதல். அமோனிஃபிகேஷன் அமோனியாவாதல். டென்ட்ரிஃபிகேஷன் நைட்ரஜன் நீக்கம். டிரான்சமினேஷன் அமைனோ மாற்றம். போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை. குவாண்டசோம்ஸ் குவாண்டசோம்கள். ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஒளி செயல்திறன் நிறமாலை. ரெட் டிராப் ஆர் எமர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் சிவப்பு வீழ்ச்சி அல்லது எமர்சன் முதல் விளைவு. போட்டோபாஸ்பாரிலேஷன் ஒளி பாஸ்பரிகரினம். லைட் ஆர் ஹில்ஸ் ரியாக்ஷன் ஒளி விளைவு அல்லது ஹில் விளைவு. Z ஸ்கீம் Z திட்டம். காம்பன்சேஷன் பாயிண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஈடு செய்யும் புள்ளி. வார்பர்க் எஃபெக்ட் வார்பர்க் விளைவு. ஷார்ட் நோட் ஆன் கிராசுலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம். கிராசுலேஷியன் அமில வளர்சிதை மாற்றம். புளோட்டேஷன் ரெஸ்பிரேஷன் மிதவை சுவாசித்தல். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஒடுக்க ஆக்சிஜனேற்ற வினைகள். ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று சுவாசித்தல். ஆம்பிபாலிக் பாத்வே இரட்டை நிகழ்வு. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரினம். ரெஸ்பிரேட்டரி கோஷன் சுவாச ஈவு. ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே ஆர் HMP ஷண்ட். பென்டோஸ் பாஸ்பேட் வழித்தடத்தின் முக்கியத்துவத்தை எழுதுக. அரித்மெட்டிக் growth எண்கணித வீதம். பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் தாவர வளர்ச்சி ஒழுங்குபத்தின் வகைப்பாடு. ஆன்டகானிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் எதிர்ப்பு விளைவு. எபிக்கல் டாமினன்ஸ் நுனி ஆதிக்கம். போல்டிங். ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் ரிச்மண்ட் லாங் விளைவு. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குநிலை தாவர ஹார்மோன். போட்டோ பீரியாடிசம் ஒளிக்காலத்துவம். போட்டோ பீரியாடிக் இண்டக்ஷன் ஒளிக்காலித்துவ தூண்டல். வெனலைசேஷன் தட்பப்பதனம். செனசன்ஸ் மூப்படைதல். PCD திட்டமிடப்பட்ட செல் இறப்பு. சரியா? 2 மார்க் 3 மார்க். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பார். லைக்கன்களின் பொது பண்பு. 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் 5 பெரும்பிரிவு வகைப்பாடு. அப்புறம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட் கிராம் சாயமற்ற முறையின் படிநிலைகள். காஞ்சுகேஷன் ரீப்ரொடக்ஷன் இணைவு இனப்பெருக்கம். ஆஞ்சியோஸ்பம் அண்ட் ஜிம்னோஸ்பம் வேறுபாடு. புரோட்டோஸ்டீல் டைகாட் அண்ட் மோனோகாட் அனடாமிக்கல் ஃபீச்சர்ஸ். இருவிளைதை ஒரு விளைதை தாவரங்களின் உடமைப்புசார் பண்புகள். பில்லோடாக்சி இலை அடுக்கமைவு. வினேஷன் டைப்ஸ் நரம்பமைவு அதன் வகைகள். லீஃப் டியூரேஷன் இலையின் வாழ்நாள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன். சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அக்ரிகேட் ஃப்ரூட் அண்ட் மல்டிபிள் ஃப்ரூட் டிஃபரன்ஸ் கூட்டுக்கனியை திரள் கனியிலிருந்து வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த எஸ்டிவேஷன் இதழமைவு. பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தத்துரா மெட்டல் அண்ட் கிளிட்டோரியா டெர்னேசியா. How will you distinguish Solanaceae members from Liliaceae? Liliaceae குடும்ப தாவரங்களை Solanaceae குடும்ப தாவரங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய்? அவுட்லைன் ஆஃப்
seed plants or Bentham Hooker system. Plant cell animal cell difference. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் வேறுபாடு. Prokaryotes eukaryotes difference. Structure of chromosome அமைப்பு. Mechanism of flagellar movement. Proton motive force. கசையிலே இயங்கும் செயல்முறை. புரோட்டான் இயக்க விசை. Significance of mitosis. மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம். மைட்டாசிஸ் அண்ட் மியோசிஸ். மறைமுக செல் பகுப்பை நேர்முக செல் பகுப்பிலிருந்து வேறுபடுத்துக. ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மெட்டாசிஸ். மூடிய மற்றும் திறந்த மெட்டாசிஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏயின் பண்புகள். டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. ஆர்என்ஏவின் வகைகள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம். நொதிகளின் வகைப்பாடு. ஸ்க்ளெரைட்ஸ் அண்ட் டைப்ஸ். ஸ்க்ளெரைடுகளின் வகைகள். சியூப் டியூப். சல்லடை குழாய்கள். டைகாட் ரூட் மோனோகாட் ரூட் அனட்டாமி டிஃபரன்ஸ். இருவிதையிலை வேருக்கும் ஒரு விதையிலை வேருக்கும் உள்ள உள்ளமைப்பியல் வேறுபாடு. அனட்டாமி ஆஃப் டைகாட் ஸ்டெம் மோனோகாட் ஸ்டெம். இருவிதிலை தண்டிற்கும் ஒருவிதிலை தண்டிற்கும் உள்ள உள்ளமைப்பில் வேறுபாடு. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஆக்கு திசுக்கள் மற்றும் நிலை திசுக்கள். செகண்டரி growth இன் டைகாட் ஸ்டெம் அண்ட் டைகாட் ரூட். இருவிதிலை தாவர தண்டின் இரண்டாம் நிலை வளர்ச்சி மற்றும் இருவிதிலை தாவர வேரின் இரண்டாம் நிலை வளர்ச்சி வேறுபாடு. சாப்வுட் அண்ட் ஹார்ட்வுட். சாற்றுக்கட்டை வைரக்கட்டை. டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு. ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் பாசிவ் அப்சார்ப்ஷன். ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு வேறுபாடு. பாசிவ் அப்சார்ப்ஷன் எக்ஸ்பிளனேஷன். ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு பற்றி விளக்குக. ரோல் ஆஃப் நைட்ரோஜினஸ் என்சைம் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தில் நைட்ரோஜினஸ் நொதியின் பங்கு. இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்களின் பூச்சி என்னும் உணவூட்ட முறையினை விவரி. சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். கூட்டுயிர் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். போட்டோசிஸ்டம் 1 and 2. நிருமி அமைப்பு 1 மற்றும் 2க்கான வேறுபாடு. சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன். சுழல் ஒளி பாஸ்கரினம் சுழலா ஒளி பாஸ்கரினம். சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன். சுழல் ஒளி பாஸ்பரிகரினம். C4 சைக்கிள். C4 சுழற்சி. C3 and C4 பிளான்ஸ் டிஃபரன்ஸ். ஏரோபிக் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் டிஃபரன்ஸ். அவுட்லைன் ஆஃப் கிளைகோலிசிஸ் விளக்குக. தட்ஸ் இட். சரியா? இப்போ 47 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும். இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா பாட்னிலேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். பயோசுவாலஜிக்கான வீடியோ தனியாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.